நான் உங்களுக்கு ஒரு 4 நிமிஷம் டைம் தரேன். அவருக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு அவருக்கு 8 நிமிஷம் கொடுத்தீங்க. இல்லங்க இல்ல உங்களுக்கு இன்டரப்ட் ஆகாம கொடுப்பாரு. 39 முடிச்சு கொடுப்பாரு. எனக்கு இன்டரப்டோட கொடுப்பாரு. கரெக்ட்டா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப அவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் சொன்னாரு, ஊழல்களை பற்றி ஒரு பட்டியலிட்டு திமுகவை பத்தி விஞ்ஞான ஊழல்னு சொன்னாரு. எம்ஜிஆர் அவர்கள் 77 இருந்து 88 வரைக்கும் இருந்தார். அந்த ஆண்டுகளில் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. எங்க மேல குற்றச்சாட்டுகளை நீங்க நிரூபிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் சர்க்காரியா கமிஷன்ல நீங்க வந்து உங்களுடைய விட்னஸை கூட பதிவு பண்ணாம இருந்தீங்கன்னா அதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியதானே சார். சார் நீங்க நான் பேசுறேன் சார் தயவு பேச வேண்டாம் சொல்லுங்க. நீங்க 11 வருஷம் ஆட்சியில இருந்தீங்களே, நீங்க சார் அதெல்லாம் வேண்டாம். 11 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாங்களே அவர்கள் தவறாக முரசலி மாறன் அவர்களுக்கு அங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு 11 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாங்களே என்ன செஞ்சாங்க? 11 ஆண்டுகள் நிரூபிச்சிருக்க வேண்டியதானே அந்த காசு வீராங்கேரி கூடல் அரசு 11 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி, அவருடைய சர்க்காரியா கமிஷன் வெளியிட்டு இருக்கிறது ஒரு கிரவுண்டுங்கிறது 45000 ரூபாய் என்பது வரைக்கும் வெளியிட்டு நான் சொல்றேன்னா நான் முழுமையாக சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் நீங்க ரிப்போர்ட் படிச்சீங்க என்ன பிரயோஜனம்? டிபேட் வைக்க எம்ஜிஆர் செய்யலையே. ஆனா ஏதாவது நீங்க ஏதாவது நாங்க பொய்யலாம் சொல்லல. 11 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி இருந்தது. அவர்களால் நடவடிக்கை எடுக்காமல் தோற்று போனார் எம்ஜிஆர்ங்கிறதா நிதர்சனமான உண்மை. சர்க்காரியா கமிஷன் தோற்று போனது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பெருசா சொல்றாங்க இல்லையா. எங்க கட்சியினுடைய தலைவர் ஒன்னும் குற்றவாளி ஆகல. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் குற்றவாளியாக கோர்ட்டில் சொல்லப்பட்டு இன்னைக்கு அவருடைய நெருங்கிய தோழியான சசிகலா அம்மையார் அவர்கள் 4 ஆண்டுகள் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் குற்றவாளி ஆகல. உங்களுடைய கனிமொழி உள்ள இருந்தாங்க. யாரால இருந்தாங்க? இப்படி நீங்க குறுக்க பேச அனுமதிக்கிற முறை இல்ல. 200 கோடி யாருடைய அரசு? அதிமுக காசிநாத பாரதி திமுக அரசே கைது அளவுக்கு காசிநாத பாரதி ஜெயிலுக்கு போனாங்க. தீர்ப்பு என்ன சொல்லுச்சு? நீங்க கதையெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாம் நான் சொல்றேன் ஒரு கட்சியோட தலைவி குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க அடுத்து நீங்க வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் எடுபடாது. மக்கள் தெளிவாகத்தான் இருக்காங்கிறத சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த கச்சத்தீவு மறுபடியும் திரும்ப இந்த மாநில சுயாட்சி இந்த கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணன் சொல்றாங்க இல்லையா. அண்ணன் நான் சொல்றேன் 77 இருந்து 88 ஒரு 11 வருஷம் 91 96 5 வருஷம் 2001 இருந்து 2000 சார் நான் சார் கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வந்திருக்கலாம் நீங்க கேட்டீங்க சார். நான் கேட்கறது வேற. நீங்க சார் இவரு இப்படி குறுக்க பேசினா நீங்க அவரு என்ன பேசுறீங்க? என்ன சொல்றீங்க கேட்கறீங்க? என்ன சொல்றீங்க நீங்க கேட்கல. கேபினட் அமைச்சர்களே மத்திய இதெல்லாம் முறை இல்ல. நாங்க அதிமுக மத்திய அரசுல கிடையாது. ஒரே ஒரு ஆண்டு தான் இருந்தோம். 31 ஆண்டுகள் துணை சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. 31 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. நீங்க சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து புடிச்சு செஞ்சிருக்க வேண்டியதான. உங்களை யாரு நிப்பாட்டுனாங்க? நீங்க தான் ஒன்றிய அரசோட இணக்கமாத்தானே இருந்தீங்க. செஞ்சிருக்க வேண்டியதானே. ஏன் செய்யல? அப்ப உங்களுக்கு தெளிவா தெரியுது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நான் கேக்குறேன். இல்ல அவரெல்லாம் கேக்குறேன் சார். நான் சொல்றேன் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. மத்திய அரசுல நீங்க இருந்தீங்க. நீங்க நிறைவேற்ற நீங்க இருக்க வேண்டியது. நீங்க கூட்டணியில இல்லையா? இப்ப கூட்டணியில இருக்கீங்களா? செய்யுங்க சார். இப்ப கூட்டணியில இருக்கீங்க செய்யுங்க சார். அமித் ஷாட்ட சொல்லுங்க. ஆனா அமித் ஷாட்ட சொல்லுங்க. மோடி மஸ்தான்ட்ட சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க சார். ஒரே ராஜா நாங்க இருந்த கேட்டுக்கலாம். உங்களை கேள்வி கேட்டா நீ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட் கேளுங்கறீங்க. அவரை பேசும்போது அவர் மாநில அரசுல நீங்க மத்திய அரசுல இருந்தது. மத்திய அரசுல கேபினட் அமைச்சர் 9 கேபினட் அமைச்சர்கள் உங்களிடம் இருக்காங்க. பாருங்க ஒரே செயல்படுத்தாம நீங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம்
சார், தமிழ்நாட்டு நீங்க- மக்களுடைய நீங்க- நலனை நீங்க- மறந்து போனது நீங்க திமுக கனிமொழி மத்திய அரசு. கண்டிப்பேடா. உங்க சகோதரர் மு.க. அழகிரி உட்பட ஒரு நிமிஷம் 9 பேர் இருந்தாங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்கணும்லங்க. கனிமொழி என்ன கன்விக்டடா? பண்ணணும்னு கேட்கணும்லங்க. கனிமொழி கன்விக்டடா? பேசுவோம். அபேட்டட்புரம் சார்ஜஸ். இல்ல, நான் கேட்கிறேன். அம்மா வந்து அபேட்டட்புரம் சார்ஜஸ் பேசுவோம். யாரு abated? அம்மா அபேட்டட்புரம் சார்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் எடுத்து படிங்க. யார் அபேட்டட்புரம் சார்ஜஸ்? இந்தியாவுல வந்து ஆமாங்க குற்றவாளி பர்சன்டைஸ்னா நீங்க பண்றது சரியில்லைன்னு. என்னுடைய வாதம் ரொம்ப சிம்பிளான யார் சரியில்லைங்க? நீங்க பண்றது எது சரியில்லைங்க? நான் சொல்ற வார்த்தை நீங்க தவறா? பேசும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஏங்க அவர் சொல்றது மாநில ஆட்சி சொல்றாரு, நீங்க மத்திய ஆட்சியில அவங்க இல்ல, இருந்தாங்க. நான் நீங்க இல்லைங்க. பேசவே நீங்க? விட மாட்டேங்கிறீங்க பாரதி. இல்ல நீங்க அவர் பேசவே விட, நீங்க பேசும்போது அமைதியா இருக்கிறாங்கல்ல. அதுக்கு வேற 31 யாராவது ஆண்டுகள் டம்மி பீஸா கூப்பிடுங்க நீங்க. ஆ? அதுக்கு யாராவது டம்மி பீஸா ஏன் நீங்க பேசும்போது அவங்க அமைதியா நீங்க வேற இருக்கிறாங்க? யாராவது கூப்பிடுங்க. நீங்க 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து அண்ணா திராவிட அவங்க முன்னேற்ற கழகம் பேசும்போது மட்டும் ஏங்க, விட மாநில ஆட்சியும் மத்திய ஆட்சியும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. நீங்க எல்லாம் கேட்கணும். என்னங்க மத்திய ஆட்சி? ஏங்க மத்திய ஆட்சியில 10 வருஷம் இருந்தது யாருங்க? நீங்க இப்ப ஐக்கியம் கூட்டணி இருக்கீங்களா? செய்யுங்கங்கறேன். இப்ப நீங்க கூட்டணி தானே? ஏங்க கூட்டணி எவ்வளவுங்க? ஆட்சி தானே இந்த இருந்துச்சு. கூட்டணி சார். ஏங்க கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு உங்க ஆட்சி நீங்க செய்யுங்கன்னு கேக்குறோம். ஏங்க, ஏன் செய்ய மாட்டீங்களா? கம்பாரிசன் சார், நீங்க யார் ஆண்டா என்ன சார்? சார், நாங்க ஆண்டா ஒரு கிட்ட அறிவிச்சனா அண்ணா திமுக காரங்களுக்கு தான் போய் சேருது. என்ன சார் நீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு சும்மா அர்த்தகடத்தனமா பேசுறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் முறையற்ற பேச்சு. முறையற்ற பேச்சு. இன்னைக்கு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு தமிழ்நாட்டு நலனுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுங்க சார். மீட்டு கொடுங்க சார். நாங்க ஆதரவு அளிக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம் சார். மத்திய அரசுல 10 ஆண்டுகள் நான் எதுக்காக கேக்குறது ஆட்சியில என்னன்னா, இருந்தீங்க? இவர் யாருக்காக சொன்னார்ல, ஆட்சியில இருந்தீங்க? இவர் UGC சொன்னார்ல, ஸ்பெக்ட்ரம் ஊழலை கொண்டு வந்ததை நீங்க தவிர, மாநிலத்தை கல்வி பட்டியல UGC கொண்டாரு, ஸ்பெக்ட்ரம் ஊழலை கல்வியை கொண்டு மாநில வந்ததை பட்டியல தவிர கொண்டாடுறதுக்கு என்ன சொல்லுங்க? நீங்க நடவடிக்கை எடுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். நிதி பெறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் நீங்க பண்றோம். இருந்தபோது கொடுக்க நீங்க வேண்டியது கச்சத்தீவை நீங்க கொண்டு வரது ஒன்றிய அரசு கிட்ட பேசுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். இது எல்லாம் தமிழ்நாட்டு நலனுக்கு தானே கேக்குறோம். இல்ல திமுக காரன் வீட்டுக்கு கேக்குறோம். ஓகே, என்ன சார் நீங்க பேசுறீங்க? தமிழ்நாட்டு நலனுக்கு நீங்க எதுவுமே செய்ய தயாரா இல்லைங்கிறது இது ரொம்ப தெளிவா தெரியுது. சார், தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கப்பட்டது எல்லாமே அதிமுக ஆட்சியில தான். தமிழ்நாடு சரிஞ்சதுக்கு காரணமே நீங்க உங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல நலிச்சு போய் திமுக என்ன பெற்ற கொஞ்சம் அமைதியா இருங்க. திமுக செல்வமண்ணே, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பாரதி, 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 கொஞ்சம் அமைதியா இருக்கு பாரதி. பாரதி, பாரதி, கொஞ்சம் please. ராஜா, 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 நீங்க ராஜா, ராஜா, நீங்க பேசல. நீங்க எதுக்கு ஆதாரம் வைக்கிறீங்க சார்? ராஜா, ஆதாரம் வச்சு பேசுங்க. நீங்க ஆதாரம் எங்கிட்ட நீங்க நாங்க நாங்களும் ஆதாரம் சும்மா என்ன சார் பேசுறீங்க? அர்த்தகட்டத்தனமா பேசு. இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா யார் அவரு என்னங்க பேசுறாரு? யார் என்ன ஏன் பேசுறாரு? நீங்க பேசுறீங்கன்னா யாருக்காச்சும் கேட்கணும். பாரதி, பாரதி, நீங்க பேசுறது யாருக்காச்சும் கேட்கணும் பாரதி. யாருக்குமே கேட்காது பாரதி. அதே வார்த்தை அவருக்கும் சொல்லணும்ல. இல்ல, நான் பேசுவேன், நீங்க அவருக்கு எங்க அவர் எங்க பேசுறாருன்னு பண்ணலையே. அவர் நீங்க பேசும்போது பேசுறதே கன்னியாகுமரியில இருந்து நீங்க எல்லா கதையும் சொன்னப்ப கம்பெனி காட்டுக்கு தான் இருந்தா. நடக்காததா அப்ப நான் நடந்ததானே சொல்றேன். உங்களால ஏன் பொறுத்துக்க முடியல? சார், உங்களால பொறுத்துக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. பதறீங்க. பதறாம பதில் சொல்லுங்க. உங்க டைம்ல பதில் சொல்லுங்க. யார் பதில் சொல்லுங்க? இந்த சிரிச்சால ராஜா, பாரதி, சார், கொஞ்சம் பதறாதீங்க சார். யார் பதறா? நியாயம் இருந்து சொல்லுங்க. ஐயா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. செல்வமண்ணே, ஏதாவது நீங்க சொல்லணுமா? கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சுருக்கமா முடிக்க பாப்போம். ரொம்ப கேவலமா போயிருக்கு இன்னைக்கு டிபேட். ரொம்ப மகாமட்டமா ரொம்ப கேவலமா போயிருக்கு இன்னைக்கு. அண்ணன் மடிக்கணினி சொன்னாங்க 23,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய வகுப்பறைகளை நாங்கள் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸுக்கு 40 பேர்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா கூட கன்செப்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இன்னும் மடிக்கணினிங்கிறது தனிநபருக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். பட்ஜெட் எக்ஸ்பென்ஸை சேர்த்தி ஆகும். பட் ஆனால் ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்மார்ட் கிளாஸ் கன்வெர்ட் பண்ணும்பொழுது அதனுடைய பயன்பாடுகள் இன்னும் பன்மடங்கு கூடுதல். இது மாதிரியான தொலைநோக்கு பார்வையில் நாங்கள் வந்து அட்வான்ஸ்டாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். தாலிக்கு தங்கம்னு சொல்லி அண்ணா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மகளிர் உரிமை தொகைங்கிறது அதை விட பன்மடங்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு திட்டம், மகளிருக்கு பயன்படக்கூடிய திட்டம். இப்படி ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை இன்டாக்ட் 10 தேர்தல்களுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கும் அவர்களுக்குமான கொள்கை கூட்டணி நெடுங்காலமாக 10 ஆண்டுகள்ங்கிறது கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் 2018-19 உருவாக்கப்பட்ட கூட்டணி. 17 இன்னும் சரியாக சொன்னால் பாராளுமன்ற தேர்தலுக்கு உருவாக்கப்பட்ட கூட்டணி. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மேலே நம்பிக்கையோடு அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவரும் அவர்களை கண்ணியமாக நடத்தி வருகிறார்.
அவங்க கட்சியில தான் வந்து என்ன பிரச்சனைனா, இவர் எங்களுக்கு ஏற்ப இல்ல, அவரு எங்களுக்கு ஏற்ப இல்ல, இவரை தலைவரா நாங்க ஒத்துக்க தயாரா இல்ல, அவரு நாங்க அவரோட கூட்டணி, ஆனா அவரு அவங்களோட தான் கூட்டணின்னு சொல்றது மாதிரியான கதைகள், இந்த மாதிரி தவறான தலைமைகள்லாம் இருக்கனாலதான் தடுமாறிக்கிட்டு இருக்கு அதிமுக. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத தெளிவா பதிவு பண்ணி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.